ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது இன்றைக்கி சுதந்திரம் கிடச்ச நாள், நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச நாள். ஸோ எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ ஃபெஸ்டிவல் வருது ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி. ஆனாலும் இந்த சுதந்திர தினங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன தான் சின்னதில் நம்ம ஸ்கூலுக்கு லீவு விட்டுட்டு இருந்தாலும், அந்த காலையில் போயிட்டு அந்த கொடி ஏற்றும் போது அது ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் வந்தனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு தடவை எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். என்னதான் இனம், மொழி, மதத்தளவில் வேறுபட்டிருந்தாலும் இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு புதுவிதமான அந்த அன்னைக்கு மட்டும்தான் நம்ம இந்தியன்கிற உணர்வே ஏற்படும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன தான் ஸ்கூலுக்கு தினம் நீட்டாக போனாலும் அந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு கொடியேற்றுற அன்னைக்கு ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். யூனிஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இன்னும் அயர்ன் பண்ணி, கேன்வாஸ் ஷூ எல்லாம் நல்லா இன்னும் வாஷ் பண்ணி, அதுக்கு அந்த ஒயிட் கலர் பாலிஷ் போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாமே போட்டு நீட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு மனசில். அதே மாதிரி அந்த கொடி வாங்கி குத்தணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையாக சரியான ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு நம்ம இந்தியருங்கிற உணர்வை வந்து சென்டிமெண்டலாக எங்கேயோ டச் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல நாளில் சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தடவை எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.